ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம 2023 வெளியான ஒன் பீஸ் வெப் சீரிஸோட திரை விமர்சனம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஜாப்பனீஸில் ஒரு அனிமேஷனாக டிவியில் பார்த்தா டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அதை அவங்க அப்படியே தழுவி இப்போதைக்கு வெப் சீரிஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வெப் சீரிஸோட திரை விமர்சனம் பொறுத்த வரைக்கும் கதையோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பெரிய பைரட்ஸ் இருக்கார். அவரை பார்த்தீங்கன்னா மரண தண்டனை கொடுக்குறாங்க அங்கே இருக்க மெரின்ஸ். இதன் காரணமாகனா இவர் ஒரு பெரிய வாண்டட் லிஸ்ட்டில் இருப்பார். இவர் ஒரு நிறைய க்ரைம் பண்ணி நிறையா பார்த்தா கொள்ளடிச்சிருப்பார். அதன் காரணமாக மரண தண்டனை விதிக்கிறாங்க. பொதுமக்கள் முன்னாடி தான் மரண தண்டனை கொடுக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி அவர் அந்த கொள்ளடிச்சதில் எங்கே வச்சிருக்கணும் பொதுமக்கள் கேட்குறாங்க. அவரும் கடைசியாக நான் கொள்ளடிச்ச எல்லாமே கடலுக்குள்ளே போட்டிருக்கேன், நீங்கள் போய் எடுத்துக்கிற மாதிரி எல்லாருக்குமே சொல்கிறாங்க. ஸோ அந்த சமயத்தில் எல்லாருமே கீழே இருக்க பைரட்ஸாக இருக்கட்டும், திருடராக இருக்கட்டும், எல்லாமே போயிட்டு அந்த ஒன் பீஸை கண்டுபிடிக்க போகிறாங்க. ஸோ அதான் ஒன் பீஸ் இதுக்கான டைட்டில் வச்சுருக்காங்க. ஓகே, இதுக்கப்புறம் ஒரு 15 வருஷம் கழித்து நம்ம ஹீரோ இருக்கார். கதையோட அவர் பேர் மங்கி டி லூஃபி. அவருடைய கதையோட கதாபாத்திரோட பெயர் தான் மங்கி டி லூஃபி. அவர் என்ன பண்ணுறான்னா, அவருக்கு சின்ன வயசுலேயே நம்ம தான் உலகத்திலே நம்பர் 1 பைரட்ஸ் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசைப்படுவார். காரணம் என்ன, அவங்க ரிலேட்டிவ் சொந்தக்கார ஒருத்தர் ஒரு பைரட்ஸாக இருப்பார். அவரை ரொம்ப பிடிச்சி போயிட்டு இவருக்கு உலகத்திலே நம்பர் 1 பைரட்ஸ் ஆன ஒரு கனவோடு வருவார். ஏன் காரணம்னா, அந்த ஒன் பீஸை கண்டுபிடிச்சி இவர் பைரட்ஸாக பார்ப்பார். அதுக்காக இவர் ஒரு போட்டில் போவார். ஸோ போட்டில் போயிட்டு இவர்கிட்ட போட் எதுவுமே இருக்காது, ரொம்ப சின்ன போட் மூலமாக போவார். இருந்தாலும் நிறையா பைரட்ஸ் பார்த்தா இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன ஃப்ரெண்ட் அவருக்கு கிடச்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா, இவருக்கு இந்த மங்கி டி லூஃபிக்கு ஒரு பவர் இருக்குங்க, ஒரு சக்தி. என்னமான சக்தினா, அவர் சின்ன வயசுலேயே ஒரு ஃப்ரூட் சாப்பிட்றாரு. அந்த ஃப்ரூட் சாப்பிட்டதுக்கப்புறம் அவர் உடம்பு பார்த்தா எவ்வளோ தூரத்தை வைக்கிறாலும் பார்த்தா இழுக்கலாம். எலாஸ்டிக் மாரி இழுத்துட்டே ஒரு பாடி, அந்த ஒரு பவர் அவருக்கு இருக்கும். ஸோ இவருக்கு ஒன் பீஸ் கிடைக்கிறதுக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படுது. அதில் ஒரு ஃப்ரெண்ட்ஸை பிடிக்கிறாங்க. அவர் பேர் ஜோரோ. அவருக்கும் பார்த்தா ஒரு பவர் இருக்குது. எந்த பவர்னா, அவர் வாழ்வீச்சில் ரொம்ப திறமையானவர். அவருக்கும் ஒரு ஆசைன்னா, அவர் உலகத்திலே சிறந்த வால் வீச்சாளராகும். அதான் ஒரு திறமையாக கொண்டு வச்சிருக்காரு. இப்போ நம்ம ஹீரோ கூட அவர் ஜாயின் பண்ணிடுறாரு. ஓகே, அதுக்கப்புறம் மூணாவதாக நாமி அப்படின்ற ஒரு பெண் பார்த்து ஹீரோ கூட ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ 3 பேர் இப்போதைக்கு அந்த ஒன் பீஸை கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு அந்த மேப் மெரின் இருக்காங்க பாருங்கள், அந்த கடல் படையினர். அவங்க இடத்துல போய்ட்டு அந்த மேப் பார்த்தா ஆட்டையை போட்டு வந்துடுவாங்க. ஸோ மேப் இவங்ககிட்ட கிடச்சதுக்கப்புறம் நிறையா பைரட்ஸ் இவங்களை அட்டாக் பண்ண பார்ப்பாங்க. அந்த மேப் எடுக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரையும் இவங்க பீட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. இதுக்கு நடுவில் பார்த்தா 3 பேருக்குமே கண்டிப்பாக ஃப்ளாஷ்பேக் அடிக்கடி போகும். ஸோ அவங்களுக்கான ஃப்ளாஷ்பேக் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 3 பேருக்கும் இருக்கும். அதேமாரி நாமின்ற பாருங்க, அந்த பொண்ணுக்கு பார்த்தா ஃப்ளாஷ்பேக் ஒரு ட்விஸ்ட்டும் வச்சுருப்பாங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு நடுவில் பார்த்தா ஹீரோவுக்கு இன்னும் ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைப்பாங்க. பட் ஃபைனலாக ஒரு 4 பேர் மட்டும் தான் இவங்க டீமில் இருப்பாங்க. ஏன்னா இந்த வெப்சீரை பொறுத்த வரைக்கும் சீசன் 1 மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சீசன் 1 ஃபுல்லாகவே அந்த கேரக்டரை காமிப்பாங்க. அதேமாரி ஆப்போசிட்டில் இருக்காங்க பாருங்கள், இவங்க அட்டாக் பண்ணுறதுக்கான அந்த பைரட்ஸை சண்டை போட்டே இருப்பாங்க. ஸோ அதோட ஃபைனலாக முடிச்சிருக்காங்க. ஓகே, கண்டிப்பாக இதுக்கப்புறம் சீசன் 2, சீசன் 3, சீசன் 4லாம் வரதுக்கு, ஏன்னா இன்னும் நிறையா பைரட்ஸ் அவங்க பார்த்தா எதிர்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக ஒன் பீஸ் எப்படி கண்டுபிடிக்கும் இதெல்லாமே அடுத்த சீசனில் வரப்போகுது. இப்போதைக்கு சீசனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒர்த்தான ஒரு சீசனே சொல்லலாம். ஏன்னா பார்த்தா எங்கேயுமே லேக் ஆகாமல் அந்த கதையை சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் பார்த்து உங்களுக்கு கமெண்ட்ஸ் தருவீங்க. உங்களுக்கு எங்கேயுமே போர் அடிக்காது, அந்தளவுக்கு த்ரில்லிங்காக சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. ஏன்னா 3 பேருக்குமே ஒரு நல்ல பவர் இருக்கும். அவங்க எப்படி அந்த மேப் எடுக்கிறாங்க, அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகிறாங்க, வரவங்களை எப்படி சந்திக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு சூப்பரான கதையாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல வெப் சீரிஸையும் சொல்லலாம். ஓகே, இந்த வெப் சீரிஸை பார்த்தாங்க இதோட திரை விமர்சனம் நீங்கள் மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் தெரிவிங்க. முக்கியமாக இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் போடுங்க.